என்டிஏ கூட்டணியில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ள நிலையில் தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். என்டிஏ கூட்டணியில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளின் சார்பில் எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்து ஏதேனும் வலியுறுத்தப்பட்டுள்ளதா? தமிழகத்துல அதிமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இந்த தினம் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் முன்னதாக வருகை தந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே அவர் முதல் முறையாக வருகிறார். இதே அதிமுகவில் பொருளாளராக இருந்தவர், இதே அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில 2018ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியதற்கு பிறகு முதல் முறையாக இந்த வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன். அதன் தொடர்ந்து தற்போது இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்காக தற்போது அதிமுக அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு இதுவே முதல் முறையாக அவர் கட்சி அலுவலகத்துக்கு வருகை தருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. இந்த தகவல் தற்போது வருகை தெரிய வந்திருக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட 168 முதல் 173 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவுக்கு 27 பிளஸ் ஒரு 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமகவுக்கு 17 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 10 அல்லது 11 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 23 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில தற்போது அந்த எண்ணிக்கையை காட்டி 20 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில அந்த தொகுதியை காட்டிலும் கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் எண்ணிக்கையை அதிகமாக பெறுகிறார்கள் பாஜக. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்ற பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை 17 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் 17 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாசும் ஒப்புதல் அளித்து தற்போது இன்னும் சட்ட நேரத்தில் இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இருக்கிறார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 20 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அந்த எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக 27 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறாங்க. மேலும் 3 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு அந்த தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 168 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக தங்களுடைய கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை களம் இருக்கிறாங்க. மேலும் 5 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள், அதாவது இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய இருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு.